Hello viewers, welcome to Expedition Jobs. Today பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போறீங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடியில இருந்து தாங்க. இது என்ன காலி பணியிடங்கறதுல கீழ்கொண்டு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30/9/2024 5 மணிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர், காலி பணியிடம் 1, சம்பளம் பாத்தீங்கன்னா 34,000, இளங்கலை மருத்துவ படிப்பு BUMS சொல்லியிருக்காங்க. வயது பாத்தீங்கன்னா 51 வயதிற்குள். மருத்துவ அலுவலர் ஹோமியோபதி மருத்துவ பிரிவு அது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் 34,000 சம்பளம். மருத்துவ அலுவலர் ஹோமியோபதி பாத்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செப்பத்தையாம்புரம் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 1, சேலரி பாத்தீங்கன்னா 34,000. பாத்தீங்கன்னா பரமன்குறிச்சி, பசுவந்தனை, செப்பத்தியாம்புரம் இந்த 3 இடத்துல தாங்க போஸ்டிங் வந்திருக்கு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா நுண்கதிர் வீச்சாளர், சேலரி பாத்தீங்கன்னா 10,000 per month, HSC வித் சர்டிபிகேட் இன் ரேடியாலஜி அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. SC/ST இருந்தா 37 வயதுக்குள்ள இருக்கணும், BC/MBC இருந்தா 34, OC இருந்தா 32. பல்நோக்கு பணியாளர் வந்து 7 போஸ்ட், டெய்லி வேஜஸ் சம்பளமா 300. பல்நோக்கு பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா சாலைப்புதூர் வேளாவன்பட்டி பாத்தீங்கன்னா 2 போஸ்டிங், சேம் தினக்கூலி தாங்க 300 ரூபா. மாதிரி 7th ஒன் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th ஒன் பாத்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளர் யுனானி மருத்துவ பிரிவு பரமன்குறிச்சியில 1, 4 300. இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் எல்லாம் ஒரு 4-5 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அடுத்த 10th ஒன் பாத்தீங்கன்னா ANM UHN அது பாத்தீங்கன்னா 14,000 per month. காவலர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவம் கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா 8,500 per month சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. சோ இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனம் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. நியமனம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள அரசு ஆணை குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் பாத்தீங்கன்னா thuthukudi.nic.in அப்படிங்கறதுல தான் போய் பதிவிறக்கம் பண்ணிக்கணும். இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடுல உங்க போட்டோ, நேம் ஆஃப் த போஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கங்க. நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப் வேணுங்க, ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட், ஆதார் நம்பர், ஆர் யூ பர்சன் பிலாங் டு ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தா நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்தா டிக் பண்ணுங்க. டெசிடேட்டிவ் விமன் ஆர் விடோரா இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தா டிக் பண்ணுங்க. கான்டாக்ட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஆட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் வித் சிக்னேச்சர், பிளேஸ், டேட், உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அட்டஸ்டேட் பண்ணிருங்க. ஏன்னா வியூவர்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட எக்ஸ்பெர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.